கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி பழைய நினைவுகள் வந்துட்டா நாங்க அவளை தேடி கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் சக்தியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க தான் சக்தின்னு எங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. அவ என் சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துட்டு எங்க எல்லாரையும் விட்டுட்டு அவ தூரமா வந்துட்டா. சரி சார், இப்ப சக்தி எங்க இருக்காங்க? தெரியல, ஆனா டெல்லியில தான் எங்கேயோ இருக்கா. அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சக்தி என்னை விட்டு போய் 8 வருஷம் ஆகுது. திடீர்னு ஒரு நாள் டெல்லியில ஒரு கோயில்ல யதார்த்தமா அவளை நேரா பார்த்துட்டேன். கூப்பிடலான்னு போறதுக்குள்ள அவ போயிட்டா. பார்த்தோம், திரும்பவும் என் சக்தியை நான் தொலைச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, சக்தி என்னை விட்டு போகும்போது கர்ப்பமா இருந்திருக்கா. எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. நான் என் மனைவியை மட்டும் தொலைச்சிட்டு தேடல, என் குழந்தையும் சேர்த்து தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன். எனக்கு என் சக்தி வேணும். ப்ளீஸ், யாராவது என் சக்தி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு என் மனைவியும் என் குழந்தையும் எனக்கு வேணும். என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். இதை இப்போ பல லட்சம் பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா உங்க சக்திய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க சார். சக்தி, நான் பேசுறது நீ கேப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்ற, நீ என்னை விட்டு போன இந்த 8 வருஷத்துல உன் நினைவும் உன் காதலும் எனக்கு துணையா இருக்கு சக்தி. இத்தனை நாள் நீ செத்து போயிட்டேன்னு நான் இருந்துட்டேன். ஆனா இப்ப நான் உன்னை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமே எனக்கு நரகமா இருக்கு சக்தி. சீக்கிரம் வந்துரு சக்தி. எனக்கு உன்னையும் நம்ம குழந்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சக்தி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கூட இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பையனா பொண்ணான்னு எதுவுமே தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன் சக்தி. என் குழந்தைய நான் பார்க்கணும் சக்தி. ஒரு அப்பாவா என் குழந்தைய தூக்கி நான் கொஞ்சணும். என் மனைவி என் குழந்தைன்னு நான் சந்தோஷமா வாழணும் சக்தி. வா சக்தி, வா சக்தி. நீ என்கிட்ட இருந்து கேட்கணும்னு நினைச்சத இப்ப இந்த ஊரே கேட்கிற மாதிரி சொல்ற சக்தி. ஐ லவ் யூ சக்தி. I love you, Shakti. I love you, Shakti. I love you. மக்களே, மிஸ்டர் சிவாவோட மனைவி சக்தியை பத்தி
உங்கள யாருக்காவது தெரிஞ்சா தயவு செஞ்சு உடனே தகவல் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் 999523 59678. இப்போ உங்களுக்கான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியாச்சு சார். வெல் டன், குட் ஜாப் சார். சாரி சார், உங்க நிலைமை இப்படி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களை தடுத்ததுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார். உங்க கதையை கேட்டு எங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு சார். பாவம் சார் நீங்க. கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா உங்க ஒய்ஃப் கிடைப்பாங்க சார். சார், நீங்க பேசினதை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தர் எங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாங்க. நாங்க உடனே உங்களுக்கு தகவல் சொல்றோம். நீங்க கவலையே படாதீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே சார். சக்தி, எங்க இருக்கு சக்தி? நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறது? கடவுளே, இது என்ன கண்ணாம்பூச்சி ஆட்டமா இருக்கு? சக்தி, நான் உன்னை வெறுத்துட்டேன்னு நீ என்னை விட்டு போயிட்டியா? நான் இப்போ உன்னை விரும்புறேன் சக்தி. என்னை தேடி நீ வரமாட்டியா? கொண்டாட்டிங்கிறவ லைஃப்க்கு எவ்வளவு முக்கியம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் சக்தி. எனக்கு நீ வேணும் சக்தி. உன்னை நான் பாத்திர மாட்டேனான்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் உன்னை பார்த்துட்டேன். ஆனா எங்க இருக்கேன்னு தெரியாம தவிக்கிறேன். கடவுளே, ஏன் என்னை எப்படி சோதிக்கிற? ப்ளீஸ், யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன், என் சக்தி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியட்டும். ஆ, சொல்லு சுந்தர். என்ன ப்ரோ, சக்தியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லடா. ஏன் ப்ரோ, எஃப்எம்ல சொல்ல போறேன்னு சொன்ன, அதை கேட்டு சக்தியை பத்தி யாருமே தகவல் சொல்லலையா? இல்லடா, நானும் எல்லா வழியிலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா சக்தி எங்க இருக்கான்னு ஒரு தகவலும் கிடைக்கலடா. சரி ப்ரோ, நீ கவலைப்படாத, மனசை தளர விடாத. சக்தி கண்டிப்பா கிடைப்பா, நீ தைரியமா இரு. சரி, அத்தை சாமி ரூம்லயே உட்காந்துருந்தாங்களே, வெளியே வந்துட்டாங்களா? இல்லை ப்ரோ, சக்தி வந்தாதான் வெளியில வருவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. என்னங்க என்னங்க நீங்க? அவரே வருத்தத்துல இருக்காரு. அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. போனை என்கிட்ட கொடுங்க. ஹலோ. ஆ, சொல்லுங்க மீனாட்சி. நீங்க அம்மாவை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க சக்தியை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துருங்க. கூட்டிட்டு வருவீங்கல்ல? கூட்டிட்டு வருவீங்க. நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா கூட நான் பேசுறேன். ஒரு நிமிஷம், அனு பேசுறாளாம். ஹலோ மாமா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க மாமா. உங்களுக்கு பக்கபலமா நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க தைரியமா இருங்க மாமா. நிச்சயம் சக்தி கிடைச்சிருவா. அனு, இங்க கொடு. ஒரு நிமிஷம் மாமா, சுந்தர் மாமா பேசணுமா? ப்ரோ, நீ சக்தியை தேடுறதுல உன் உடம்பு கவனிக்காம விட்டுறாத, உன் உடம்பை கவனிச்சுக்கோ. நீ சக்தி மேல வச்சிருக்கிற அன்பு கண்டிப்பா சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு என்ன உதவி என்னாலும் சொல்லு, நாங்கள் எதுவும் செய்ய தயாரா இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ரா. நீங்க எல்லாரும் பேசுனதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்குடா. சரி ப்ரோ, எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. கண்டிப்பா.
பாரு சக்தி, நான் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எல்லாருமே உன்னை கூட்டிட்டு வர சொல்றாங்க. சீக்கிரம் வா சக்தி, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா சக்தி, ப்ளீஸ். I miss you, Shakti. I miss you. யோகி, என்னடா என்னாச்சு? அந்த சிவா என்ன சொல்றான்? டேய், அவன் என்னடா சொல்றது? ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கான்டா. இப்போ என்னாச்சு? டேய், அந்த பைத்தியக்கார சிவா என் சக்தியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு எஃப்எம்ல போய் பேசியிருக்கான்டா. அப்போ சக்தியை கண்டுபிடிச்சிருவானா? டேய், நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. அப்போ சக்தி கேட்டிருப்பாளா? அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கேட்டிருந்தா இந்நேரத்துக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்குமேடா. இந்த சிவா அடங்கவே மாட்டேங்கிறான். நானும் ஏதாச்சும் பண்ணி அவனை இங்கிருந்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா வெட்ட வெட்ட வளர்ற செடி மாதிரி என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணி நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கான். யோகி, யோகி, அம்மா வராங்கடா. அம்மா, கதவு திறந்து தான் இருக்கு, உள்ள வாங்க. அப்புறம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஓகே. சரியா? என்ன சுரேந்தர், என் பையன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா, நான் எதுவும் சொல்லம்மா. யோகி தான் கல்யாணத்துக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமாப்பா, மறக்காம எல்லாரையும் வர சொல்லு. இதுவே அவசர கல்யாணம் ஆயிடுச்சு. சோ நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா. யோகி, சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நாளைக்கே தாலி எடுக்கணும். நாள் நல்லா இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடலாமா? சரிம்மா, உங்க விருப்பம். நீயும் கூட வா. என்ன? இல்லம்மா, எனக்கு வேற வேலை கொஞ்சம் இருக்கு. நீங்க போயிட்டு வந்துடுங்களேன். சரிப்பா, சக்தி வராளான்னு கேளு. நானும் சக்தியும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. யோகி சார். ஹலோ. சக்தி, அம்மா நாளைக்கு தாலி எடுக்க கடைக்கு போறாங்களா? நீங்களும் கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் வரலன்னு சொன்னா தடங்களா நினைச்சிருவாங்க. இப்ப என்ன பண்றது? ஹலோ சக்தி, கேக்குதா? சொல்லுங்க சார். என்னாச்சு? ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? இல்ல சார். அப்போ அம்மா கூட போறீங்களா? ஓகே சக்தி, அப்போ அம்மா வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஓகே சார். ஓகே சக்தி. அம்மா, சக்தி வரேன்னு சொல்லிட்டா. அப்பாடி, ரொம்ப சந்தோஷம். சரி, நான் போய் மத்த வேலையை பாக்குறேன். டேய் நண்பா, இந்த சிவாவை என்னடா பண்றது? யாருக்குடா ஃபோன் பண்ற? சிவாக்கா? எஸ். சொல்லுங்க யோகி. என்ன சிவா, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் தான் உங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னேன்ல. அதுக்கு எதுக்கு நீங்க எஃப்எம்ல பேசுனீங்க? ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதில் எதுக்கு நானும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்? அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் ஏதாவது முயற்சி செய்யணும்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஏன் இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்லை. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் தான் சொல்ல வந்தேன். சரி, உங்க ஒய்ஃப் பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? யாராச்சும் கால் பண்ணாங்களா? இன்னும் இல்லை, இது வரைக்கும் எந்த காலும் வரல. கவலைப்படாதீங்க சிவா, உங்க ஒய்ஃபை உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் உங்களுக்கு யாராச்சும் கால் பண்ணி தகவல் சொன்னாங்கன்னா
உடனே என்கிட்ட சொல்லுங்க, நானே உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் யோகி. நாங்கள் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே போதும். நிச்சயம் நானும் சக்தியும் ஒன்று சேருவோம். கண்டிப்பா சிவா, வச்சிடறேன். ம். டேய் என்னடா சொல்றான்? இது வரைக்கும் அவனுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. இனிமேலும் எந்த தகவலும் கிடைக்க கூடாது. நீ என்ன பண்ற? அவன் கூடவே இருந்து கவனிச்சுக்கிற. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் சிவாவை சமாளிச்சுட்டா போதும். நான் சக்தி கழுத்துல தாலியை கட்டி லண்டனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். சரி ஓகேடா, நான் போய் ஷோவை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ம். ம். டேய் சிவா, நீயும் சக்தி ஒன்று சேரணும்னு நான் நினைக்கிறேனா? அந்த நினைப்பு உனக்கு இருந்தாலே போதும். உங்க 2 பேரையும் நான் பிரிச்சிருவேன். பிரிச்சு காட்டுறேன். ஹாய் சக்தி. சக்தி, இன்னைக்கு ஆஃபீஸில் பயங்கரமான டென்ஷன். ஒரு ஃபைலை காணவே காணோம். எல்லாரும் தேடுன்னு தேடிக்கிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் கிடைக்கவும் இல்லை, எந்த வேலையும் நடக்கவும் இல்லை. உனக்கு என்னம்மா கவலை? நீ தான் இந்த ஆஃபீஸுக்கு நாளைக்கு எஜமானியே ஆக போறவ. சக்தி, சக்தி, என்ன மகி? என்னாச்சு உனக்கு? தெரியல மகி. சக்தி, என்னாச்சு உனக்கு? நீ அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. என்னால சுத்தமா நம்பவே முடியல. என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. எதன்னு சொல்றது மகி? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சிவா மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. சரி, இவர்தான் இனி என் உலகம்னு அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவரு என்னை பிடிக்கலன்னு டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்தாரு. அதையும் சவாலா எடுத்துக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழ்றதுக்காக போராடினேன். ஆனா மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் என்னை சுத்தமா மறந்துட்டாரு. இருந்தாலும் மனசு தளர விடாம மாமாவை சரி பண்ணிடலான்னு முயற்சி பண்ணேன். ஆனா அதுவும் நடக்காம மாமா சங்கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இனி அவர் லைஃப்ல என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு டெல்லிக்கு வந்து தனியா புகழுக்காக வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனா இப்ப என்னடானா விதி என்னை யோகி சாரோட சேர்த்து வைக்க பாக்குது. என்னால மாமா இருந்த இடத்துல யோகி சாரை நினைச்சு கூட பார்க்க முடியல மகி. என்னாச்சு சக்தி உனக்கு? ஏன் இவ்ளோ மனசு உடைஞ்சு பேசுற? யோகி சார் கால் பண்ணியிருந்தாரு. அவங்க அம்மா தாலி எடுக்க போறாங்களாம். கூட என்ன வர சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு அந்த தாலி எடுக்கிறத பாக்குறது கூட பிடிக்கல மகி. சரி, தாலி எடுக்கிறதே உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற, அப்புறம் எப்படி சக்தி அவரோட லைஃப் பூரா வாழ போற? தெரியல மகி, எனக்கு ஒரே குழப்பமா.